இன்று மோடி அரசால் வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டர் கேஸ் விலை என்பது அதிகரித்திருக்கிறது. இது கடுமையான மக்களுடைய எதிர்ப்புக்கு உள்ளாயிருக்கு. குறிப்பாக 1068 ரூபாய் இருந்த சிலிண்டர் இன்று 1118 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. கூடுதலாக காசு கொடுத்தோன்னா 1200 ரூபா அப்படிங்கிறது சாதாரண உழைக்கும் மக்களுடைய தலையில் இன்னைக்கு விடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலிண்டர் விலை உயர்வு என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரிச்சல்களை வாரி வழங்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் உழைக்கும் மக்கள் தலையில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விலை உயர்வை திணிக்குது. சிறு தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இன்றைக்கி பலரும் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்க நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிறதே தாங்க முடியாத நிலைமையில் இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் இதை பற்றிலாம் துளியும் கவலைப்படாமல் சகட்டு மேனிக்கு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2021 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 100 ரூபாய் விலையேற்றம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஜனவரி மாதம் 2020 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 100 ரூபாய் ஏற்றப்பட்டு நமக்கு நல்ல நினைவு இருக்குது. 480 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு சிலிண்டர் தம்பி இன்றைக்கி கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு நிற்கிது. எத்தனை மடங்கு! அதாவது விலையேற்றம் என்பதற்கு ஒரு அளவு இருக்குது. ஆனால் இத்தனை மடங்கு இந்த சில ஆண்டுகளில் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இது கடுமையான ஒரு விலையேற்றத்தை பல்வேறு வகையில் மக்கள் தலையில் திணிக்குது. சிலிண்டர் விலை ஏறுச்சுன்னு சொன்னால் அடுத்து ஹோட்டலில் விற்கக்கூடிய எல்லா பொருட்கள விலையும் ஏறும், பல்வேறு வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும். பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதுனால பல வகையில் இன்றைக்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாதாரண பால்லேருந்து காய்கறிகள்லேருந்து பல்வேறு பொருட்களுடைய விலை இன்றைக்கி விண்ணை முற்றளவுக்கு இருக்குது. இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய ஏழை எளிய உழைக்கும் மக்களை தலையில் திரும்ப இடியாக இந்த 50 ரூபாய் விலையேற்றம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விலையேற்றம் என்பது என்ன சொல்லப்படுது? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் இருக்கிறதுனால தான் நாங்கள் விலை ஏற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை இறங்கும் பொழுது இவர்கள் இறக்குவதில்லை. இதுதான் தொடர்ச்சியான வாடிக்கையாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தரக்கூடிய அதானி அம்பானி போன்ற நிறுவனங்கள் கொள்ளையடித்து போகக்கூடிய அந்த காசை இப்படி சிலிண்டர் பெட்ரோல் டீசல் மூலியமாக மக்கள் தலையில் கட்டப்படுது. இதுதான் இவங்களுடைய நிலை. இன்னைக்கு அரசாங்கமே இந்த பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும் இதை கட்டுப்படுத்த தவறுது. நீங்கள் இந்த அரசாங்கம் சிலிண்டர் விலையுடைய உயர்வை தன் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது ஆயில் நிறுவனங்களுக்கு மானியம் அதிகமாக கொடுத்து மக்களுக்கு குறைவான விலையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? இந்த ஆயில் நிறுவனங்களே அந்த விலையை தீர்மானிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் இந்த விலை இந்த மாதிரி கடுமையாக உயர்ந்திருக்கு. ஒரு அரசு என்பது மக்களுடைய அன்றாட தேவையான இந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும், அதுக்கு மானியம் கொடுக்கணும் என்பது தான். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க மோடி அரசாங்கம்? நாங்கள் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கல, எல்லாருமே நீங்கள் ஆதாரம் இணைச்சிருங்க சிலிண்டருடைய இதில், அதில் நாங்கள் மானியம் பணமாக போட்டுறோன்னு சொன்னாங்க. பணமாக போடுங்கன்னு சொல்லும் பொழுதே மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்பு தொடர்ச்சியாக இந்த கண்டனத்தை தெரிவித்தோம். கண்டிப்பாக இது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. இந்த மானியத்தை முற்றிலுமாக நிறுத்துவதற்காக இந்த மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த மோடி வித்தை தான் என்பதை அன்றைக்கே நாங்கள் சொன்னோம். அதே போலவே 450 ரூபா வரைக்கும் போட்ட மானியம் என்பது இன்றைக்கு 27 ரூபா அப்படிங்கிற நிற்கிது. முற்றிலுமாக போடலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஏமாற்று. நாங்கள் மானியமாக கொடுக்குறோன்னு சொல்லி முற்றிலுமாக இன்றைக்கி மக்கள் தலையை மொட்டை அடித்துக்கிறது மோடி அரசு. நீங்கள் 2020-21 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலிண்டர் விலைக்காக ஒதுக்கப்பட்ட கோடி, மானியத்துக்காக ஒதுக்கப்பட்ட 40,915 கோடியை முற்றிலுமாக குறைத்து 12,995 கோடியாக சுருக்கிய மோடி அரசாங்கம் விலையேற்றத்திற்கு முக்கியமான காரணமாக இது அமைந்தது. எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மொத்தமாக அரசு தன்னுடைய கடமையிலிருந்து கை கழுவின் விளைவாக இன்றைக்கி மக்கள் தலையில் இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது சுமத்தப்படுது. இதனுடைய பாதிப்பு என்னன்னு சொன்னால் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய பெண்கள் இதில் முற்றிலுமாக பாதிக்கப்படுறாங்க. எந்த வகையில்? நீங்கள் சிலிண்டர் விலை ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் சிலிண்டரை பயன்படுத்துவது என்பதுலேருந்து பழைய முறைகளுக்கு, அதாவது விறகு அடுப்பில் எரிக்கிறது, நீங்கள் சாணத்தை வைத்து எரிப்பது, இப்படி பழைய முறைகளுக்கு பெண்கள் போகிறாங்க. தமிழகத்திலேயே இந்த மாதிரி நிலைமைகள் வருதுன்னு சொன்னால் இன்னும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பின்தங்கிய கிராமங்களில் முற்றிலுமாக சிலிண்டர் பயன்பாடு குறைந்து இந்த மாதிரி பழைய முறைகளுக்கு போகிறாங்க. உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் மட்டுமே 5 லட்சம் பெண்கள் இறக்கிறார்கள் இதனால். அதாவது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த கார்பன் புகை என்பது, கார்பன் உமிழ்வு என்பது அந்த அளவுக்கு பெண்களுக்கு சமைக்கும் பொழுது நுரைவாயில் பாதிக்கப்பட்டு ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள்
5 லட்சம் பெண்கள் இறப்பதாக உலக சுகாதாரம் சொல்லுது. அப்போ இந்த சிலிண்டர் விலை ஏற ஏற நிலைமை என்ன ஆகுதுன்னா மீண்டும் பழைய நிலைக்கே தள்ளக்கூடிய நிலை தான் தள்ளப்படுது. மோடி அரசாங்கம் உஜ்வாலா அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 கோடி இணைப்புகள் கொடுத்துட்டோன்னு பெருமையாக பெருமை அடிச்சுக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமனும் மோடி அவர்களும். ஆனால் என்ன நிலைமை, 2021-22 பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 லட்சம் வாடிக்கையாளர்கள் 2வது சிலிண்டர் வாங்கலை. முதல் சிலிண்டர் இலவசமாக தரப்பட்டது, அது பெருமை அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் 2வது சிலிண்டர் இத்தனை வாடிக்கையாளர்கள் வாங்கலை அப்படிங்கிறது தான் நிலைமை. அந்த சிலிண்டர் என்பது ஒரு காட்சி பொருளாக 90 லட்சம் குடும்பங்களில் அது காட்சி பொருளாக மாற்றப்பட்டிருக்கு. காரணம் என்ன, சிலிண்டர் விலை என்பது விண்ணை முற்றளவுக்கு இருக்க ஒரு குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் வாங்க முடியலன்றது தான் இந்தியாவுடைய யதார்த்த நிலைமை. தமிழகத்திலையும் தமிழக கிராமங்கள்லையும் இன்றைக்கி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சாதாரண ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு வயதான ஒரு மூதாட்டியிடம் நாங்கள் பேசிய பொழுது, எனக்கு 2000 ரூபாய் தான் பென்ஷன் வரும், இதில் 1500 ரூபாய் சிலிண்டர் வாங்கிட்டால் நான் எப்படி சாப்பிட்றது, மற்ற பொருட்கள்லாம் எப்படி வாங்குறது, ரேஷனில் போகிற அந்த புழுத்த அரிசியை தான் நான் வாங்கி சாப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஏழை எளிய உழைக்கும் மக்கள் 1200 ரூபாய் ஒரு மாதம் வைக்கணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த அரசு இதை பற்றியெல்லாம் முற்றிலுமாக கவலைப்படாமல் இப்படி விலையேற்றம் என்பது ஏழை எளிய குடும்பங்களை கடுமையாக, கிராமப்புற மக்களை பாதிக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை களத்தில் இறங்கி ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். இது மக்கள் போராட்டம். கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த அரசு மக்கள் தலையில் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை, பண இழப்பை, நெருக்கடியை மக்கள் தலையில் சுமத்துகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போலவே கேஸ் சிலிண்டர் உயர்வு என்பதும் மக்கள் தொகை இடியாய் இறங்குகிறது. இதை எதிர்த்து களத்தில் நின்று முறியடிப்போம். நன்றி.